டே 18 அன்னைக்கு நடந்த ஒரு மேட்ச் இப்போ வரைக்குமே ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. யார் யாருக்கு மேட்ச்னா சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் நடந்துச்சு. அந்த மேட்ச் நம்ம போன வீடியோல பேசியிருப்போம். இதுல ஜெயிக்கிறவங்க குவாலிஃபைட் ஆயிடுவாங்க, தோக்குறவங்க எலிமினேட்டட் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். அதே மாதிரி இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணாங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. அவங்க 4th பிளேஸ் போயிட்டாங்க. 4th பிளேஸ் போய் குவாலிஃபைட் ஆயிட்டாங்க. இதெல்லாம் பத்தி தான் நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆர்சிபி ஜெயிச்சதுக்கும் ஆர்சிபி பத்தி நிறைய பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் பிளேயர்ல விளையாடி இருப்பாங்களா, அவங்கள நிறைய பேசுறாங்க. அதெல்லாம் பத்தி கூட பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணிட்டாங்க. டாஸ் வின் பண்ணிட்டு நாங்க பவுல் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்சிபி பேட்டிங் வராங்க. பேட்டிங் ஒரு 3 ஓவர் விளையாடுறாங்க. இந்த மேட்ச் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஏன்னா இந்த மேட்ச் பெங்களூர்ல சின்னசாமி ஸ்டேடியம்ல நடக்குது. அங்க மழை பெய்யுது அப்படின்ட்டு ஒரு 90% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதனால இந்த மேட்ச் நடக்குமா அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. அந்த மேட்சும் நடந்து ஆர்சிபி பிளே ஆஃபுக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேட்ச் பத்தி பேசலாம். மேட்ச்ல என்ன நடந்துச்சு, ஒரு 3 ஓவர் விளையாடுனாங்களா. அந்த 3 ஓவர் கூட வேகமா விளையாடுனாங்க, ரன்ஸ் எல்லாம் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் மழை வந்ததால கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா விராட் கோலி அடிச்சுட்டே இருந்தாரு. அதனால ஒரு 47 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கேப்டன் ஃபேப் டு பிளெஸி அவர் ஒரு 50 போட்டாரு. 50 போட்டதுக்கு அப்புறம் பட்டிதர் வந்தாங்க. பட்டிதர், கிரீனு, டிகே, அப்புறமேட்டு மேக்ஸ்வெல், இவங்க எல்லாருமே ஒரு சின்ன கேமியோ ரோல் மாதிரி பண்ணிட்டு 219 ரன் அவ்வளோ சம்திங் அடிச்சுட்டாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் சிஎஸ்கேவுக்கு டார்கெட் 219 வச்சாங்க. சிஎஸ்கே குவாலிஃபைடுக்கு போகணும்னா அவங்க 201 ரன் அடிச்சா அவங்க குவாலிஃபைடு அப்படின்ட்டு சொன்ன மாதிரி அவங்க 201 ரன்னுக்கு டார்கெட் பண்ணாங்க. பேட்டிங் சிஎஸ்கேல கேப்டன் ஃபர்ஸ்ட் பாலே மேக்ஸ்வெல் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ரச்சித் ரவீந்திரா அவர் சூப்பரா விளையாடுனாருங்க. அவங்க ஒரு 50 போட்டாங்க. 50 போட்டது இல்லாம அவர் ரன் அவுட் ஆயிட்டாங்க. இல்லைன்னா அவங்களும் அடிச்சிருப்பாரு. தூபே எல்லாருமே நல்லா விளையாடுனாங்க. நல்லா விளையாடுறதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் தோனி எடுத்துட்டு போனாரு. எடுத்துட்டு போனது காரணம் 2 ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிட்டாரு. 6 அடிச்சதால அது ஒரு ஸ்டேடியம் விட்டு வெளியே போயிடுச்சு. ஸ்டேடியம் விட்டு வெளியே போனதால அவங்களுக்கு நியூ பால் கொடுத்தாங்க. அந்த நியூ பாலால தான் இப்போ நம்ம ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பால் அவுட் பண்ணிட்டாரு. ஷர்துல் தாகூர் வந்தாரு. ஷர்துல் தாகூர் ஒரு 2 பால் வேஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஜடேஜா வந்தாங்க. இதுக்கு முன்னாடி கூட போன சீசன்ல 2 பாலுக்கு 10 ரன் அப்படின்னு தேவைப்பட்ட நேரத்துல ஜடேஜா தான் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. வின் பண்ணி கொடுத்தாரு. டிராஃபி வின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ பிளே ஆஃப்க்கு கூட்டுன்னு போவாரு நம்ம நம்பணும். ஆனா சரியா அது நம்மள. ஆர்சிபி குவாலிஃபைட் ஆயிட்டாங்க. குவாலிஃபை ஆயிட்டதுக்கு அப்புறம் தோனி அவரால் முடியல. அதனால அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டாரு. விராட் கோலி அவர் தேடாரு எங்க போயிட்டாரு அப்படின்ட்டு. அப்புறமேட்டு சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு அவர் பேசிட்டு கை கொடுத்துட்டு வந்தாரு. இதெல்லாம் பத்தி பேசணும் போது நம்மளோட கௌதம் கம்பீர் அவர் இருக்காருல்ல, அவரு ஆர்சிபி இது வரைக்குமே எந்த போட்டியும் வின் பண்ணது இல்லை, டிராஃபி எதுவுமே அப்படிலாம். ஆனா அவங்க இவ்வளோ பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு பேசியிருந்தாரு. இது இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசியிருக்காரு. நம்மளோட பிளேயரான கிறிஸ் கெயில் அவரு பார்க்க வந்திருந்தாரு. அவர் ஆர்சிபி டீம் ஜெர்சியும் போட்டிருப்பாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் விராட் கோலியும் கிறிஸ் கெயிலும் பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்னா, உங்களுக்காகவே ஒரு புது விதி எடுத்துன்னு வந்திருக்காங்க. என்னன்னா வச்சுங்க, இம்பாக்ட் பிளேயரா விளையாடலாம். இம்பாக்ட் பிளேயரா விளையாடினா நீங்க ஃபீல்டிங் நிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதுவும் இல்லை, நீங்க விளையாடலாம் அப்படின்ட்டு ஒரு ஜாலியா பேசுறாரு. இதெல்லாம் பத்தி பேசுனதுக்கு அப்புறம் இப்ப லீக் போட்டி 1 மாசமா நடந்துச்சு. அந்த லீக் போட்டி முடிஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 4 டீம் இருக்கு. 4 டீம் என்னன்னா கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர், ஆர்சிபி. இந்த 4 டீம் குவாலிஃபை ஆயிட்டாங்க. இந்த 4 டீமுக்கும் மேட்ச் இருக்கு. இன்னைக்கு யார் யாருக்குன்னா கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் மேட்ச். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச். இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் டிராஃபி வின் பண்ணுவாங்க. நம்ம எந்த டீம் வின் பண்ணாலும் ஓகே தான். ஆர்சிபி வின் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா ஆர்சிபி பிளே ஆஃப் வந்ததே 1% தான் இருந்துச்சு. அவங்க அந்த 1% 100% ஆக்கி பிளே ஆஃப் குள்ள போயிட்டாங்க. தொடர்ந்து ஒரு 5-6 மேட்ச் அவங்க தோத்தாங்க. தோத்ததும் இல்லாம அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து 5 மேட்ச் ஜெயிச்சு இப்போ பிளே ஆஃப்க்கு உள்ள வந்திருக்காங்க. ஆர்சிபி வின் பண்ணா நல்லா இருக்கும்.